ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, வியாழக்கிழமை அன்றைக்கி தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் மீன் எடுத்து போயிருந்தோம். இன்றைக்கி மீன்கள்லாம் பார்க்கலாம், விலையும் பார்க்கலாம். இறாலு, நண்டு அப்படின்னு நிறைய கனவா அப்படின்னு நிறைய மீன் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து மயில மீன் சொல்லிட்டு இந்த மீன் தான் 4 மீன் வந்து 200 ஏலத்துக்கு வந்தது. அதை தான் வாங்கினோம். நாங்கள் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டோம். ஏன்னா வெயிலும் அதிகமாக இருந்தது. அப்போ அடுத்தடுத்து விலை எப்படி இருக்குன்னு தெரியாது பார்த்தீங்களா, அதனால் ஸ்டார்டிங்கில் வாங்கிட்டோம். மீன் விலை எல்லாமே பரவாயில்லாமல் தான் போயிட்டு இருந்தது. மீனுமே நிறைய மீன் இருந்தது. ஏன்னா வெயிலும் அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான வெயில் அடிச்சது. மக்கள் கூட்டமே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் இருந்தது. தேயாலம் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு வல்லம் வந்தது. அதில் வந்து மீன் இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதில் நிறைய சின்ன பெருசுமா சாலை, ஐல மீன், நெத்திலி, வேறு நிறைய மிக்சிங்காக நிறைய மீன் இருந்தது. கூடையாக வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதுவும் என்ன விலைக்கு போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நின்றுருந்தோம். ஆனால் இது வந்து தூத்துக்குடி மீனவன் இருக்காங்கல்ல, அந்த அண்ணா அவங்களுடைய வல்லம்னு நினைக்கிறேன். அவங்க தான் அந்த மீன் இறக்கிட்டு இருந்தாங்க. மீன் வந்து நல்லா சௌரியமாக கொடுக்குறாங்க. அந்த ஒரு கிண்ணம் இருக்குது பார்த்திங்களா, அது நிறைய கொடுத்து ஒரு கை நிறைய அள்ளி போடுறாங்க. அது வந்து 100 ரூபா அந்த ரெஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் அவங்கக்கிட்ட வாங்கினாங்க. அதாவது நின்று ஏழை எடுத்துகிட்டு கிடைக்காம இருக்கும். இந்த டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம மீன் வாங்குறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால் நிறைய பேர் இப்படி தான் வாங்கினாங்க. இந்த நெத்திலி மீன் மட்டும் ஏலத்துக்கு போச்சு. இந்த ஒரு கிலோ அளவுக்கு நெத்திலி வந்து 300 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு போச்சு. இது நல்ல பெரிய நெத்திலி. வேறு ஐல இந்த மாதிரி மீன் எல்லாமே அவங்க வந்து நல்ல சௌரியமாக தான் கொடுத்தாங்க. பரவாயில்ல, நிறைய பேர் வாங்கினாங்க. வாங்கி சீக்கிரத்துலேயே மீன் காலி ஆகிட்டுன்னு தான் எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க. அன்றைக்கி ஓரளவுக்கு மக்கள் வந்து நல்லாவே மீன் வாங்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, கம்மி ரேட்டுக்கு மீன் வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் மனசு வேணும்ல. பரவாயில்ல, நல்லாவே மீன் கொடுத்தாங்க. ஆனால் வெயில் தாங்க, சரியான வெயில். அந்த வெயிலையும் உட்காந்து இந்த மீன் வாங்கி இந்த வியாபாரிகளும் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ஒரு அதில் எடுத்து வைக்கிறாங்க. மற்றபடி க்ளீன் பண்ணுறாங்க. அங்கங்கே மணலில் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வெயிலில் தான் வந்து இது பண்ணுறாங்க. அவங்களுடைய பொழைப்பு அதுதான். அப்படிங்கிறம்போது என்ன செய்ய, நமக்கு தான் அந்த வெயில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. நாங்கள் வந்து இந்த அக்காட்டை தான் கொடுத்து க்ளீன் பண்ணோம். 4 மீன் 60 ரூபா கேட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் பேரம் பேச மனசு இல்லை. ஏன்னா வெயிலேருந்து வேலை பார்க்குறாங்களா, அவங்கக்கிட்ட என்னத்தை பேரம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 60 ரூபா கொடுத்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு போனோம். மீனெல்லாம் நல்லாவே இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நீங்களுமே பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து மீன் இலை எடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.